நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்தது. இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அதாவது எஸ்எஸ்கே திருந்தவே இல்ல அப்டின்ற மாரி நம்ம இலக்கியாவோட உள்மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு நடுவுல அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ பார்க்க வந்து கடைசில கல்லால அடி வாங்கிட்டு போனது தான் மிச்சமாச்சு. ஒரு பக்கம் நம்ம ரேவதி இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ முழுசா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு, "கௌதம் தான் என்னோட புள்ள. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஏமாத்திட்டு போனல்ல. நமக்கு பொறந்த புள்ள வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசில நம்ம இலக்கியா மட்டும் இப்போ மாஸ் காட்டல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி எஸ்எஸ்கே கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லியிருப்பாங்க. எஸ்எஸ்கே பிளான் போட்ட மாரி பக்காவா நடந்திருக்கும். கடைசில நம்ம கௌதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட மகன் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ரேவதி அதுக்கப்புறம் கௌதம் 2 பேரோட கதையையும் முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இலக்கியா இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா திருந்துட்டாரா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவ ஃபாலோ பண்ணாங்க. கடைசியில எஸ்எஸ்கேவோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இப்போ சூப்பரான ஒரு வேலைய செய்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, தாக்ஷாயணி இருக்காங்க இல்லையா? நேரா போயிட்டு தாக்ஷாயணி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவ அனுப்பிச்சுட்டு, ரேவதி அத்தைய ஏமாத்துனது இந்த எஸ்எஸ்கே தான். உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி இப்போ உங்களையும் ஏமாத்திட்டு இருக்காரு. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு குடுத்துட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நேரா எஸ்எஸ்கேவ போய் பார்க்கறது மட்டும் இல்லாம, "என்ன எஸ்எஸ்கே ரேவதி அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவங்க வரமாட்டாங்க. உங்களோட சுயரூபம் தெரிஞ்சு போச்சு." அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாரத்த காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "மிஸ்டர் எஸ்எஸ்கே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே போட்டு, ஏன் ரேவதி அத்தைய வேணா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஏமாத்திரலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா முடியவே முடியாது. அதுவும் இவ்ளோ வசமா, இவ்ளோ சீப்பா சிக்குவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க திருந்திருக்கவே மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க 6 மாசத்துல சாக போறீங்க அப்படின்ற மாரி சொன்னது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பொய் தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. அதுவும் இல்லாம ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி தாக்ஷாயணி கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும், தாக்ஷாயணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதுக்கு முன்னாடி ரேவதியையும், ரேவதியோட மகனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்ளோ பெரிய பிளான போட்டீங்களாம். ஆனா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முறியடிச்சாச்சு. அதுவும் இல்லாம இப்போ எல்லாருக்குமே உண்மையும் தெரிஞ்சாச்சு. நீங்க எந்த ஒரு உண்மை தாக்ஷாயணிக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அந்த கடவுளால கூட வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்தவே முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு ஒண்ணுமே புரியல. அவ்வளோதான் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம தாக்ஷாயணி கிட்ட இருந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் வர ஆரம்பிச்சிடுது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே இப்போ அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு அந்த ஃபோன கூட அட்டெண்ட் பண்ண முடியாம நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா ரேவதிக்கு அதாவது ரேவதி அண்ணா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துல சும்மா விட்டுருவாங்க. ஆனா தாக்ஷாயணிக்கு இந்த உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த எஸ்எஸ்கேவ அங்கேயே கழுத்த நெரிச்சு கொன்னு போட்டுருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.